நீங்க பார்க்குற படங்கள்ல யார் வந்து பெஸ்ட் ரைட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமாவில்? எல்லாமே 4 படத்துக்கு மேலே தாங்க மாட்டேன்றாங்க. ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பி முத்துராமன் சார் அது மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரைட்டரும் தனியாக ஒரு டீமே இருந்தது, டைரக்ஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு அது ஏதோ ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு, ரிட்டன் அண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி. நான் வந்து பாக்கியராஜ் சார் ரொம்ப ரசிச்சிருக்கேன், மணிவண்ணன் சார் ரொம்ப ரசிச்சிருக்கேன். 50 படம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வித்தியாசமான ஒரு கான்செப்ட் பண்ணிருக்காங்க. பாக்கியராஜ் சார் வந்து என்ன எப்படிலாம் ஒருத்தர் ஸ்கிரீன் பிளே பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 4 படத்தை தொடர்ந்து என்னால் ரசிச்சு ஒரு இயக்குனர் அப்படியே ஃபாலோ பண்ண முடியல. ரைட்டிங்ல ரொம்ப ஷார்ப்பான ஒரு டைரக்டரா இருக்கட்டும், ஷார்ப்பான ஒரு கிரியேட்டர்னா யாரு? மணிவண்ணன் சார் பேப்பரே எடுத்துட்டு போக மாட்டோம், ஸ்பாட்ல சொல்லுவாங்க. ஆர் சுந்தரன் சார் அந்த மாதிரி தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இருந்ததுன்னா மகேந்திரன் சார். ரீசெண்டா சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க, மகேந்திரன் சார் டைரக்டரே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆமா, ராஜ்குமார் சார் சொல்லியிருந்தாரு. முள்ளு மலரும் உனது மைல் ஸ்டோன். நீங்க அந்த இடத்துல நீங்க கமல்ஹாசன் சார் ரிப்ளேஸ் பண்ணா கூட அது காளி கேரக்டர் வந்து ரஜினியால மட்டும்தான் முடியாது, சூப்பர் ஸ்டாரால மட்டும்தான் முடியாது. அது ஏதோ சொல்லுவாங்க, அவரு எத்தனை படம் இட்டு கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியல. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ் ரொம்ப பிடிக்கும். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ட்ரீம் கேர்ள் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் அண்ட் ரைட்டர் இருக்கிறீங்க. ஸோ வணக்கம். ஸோ ஆக்சுவலாக வந்து ட்ரீம் கேர்ள்னு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ட்ரீம் கேர்ள் இருக்கலாம். ஸோ எவ்வளவோ படங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த டைட்டிலுக்கும் இந்த கதைக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏன்னா நீங்கள் ஒரு ரைட்டர், ஸோ அதனால கேட்குறேன். டைட்டில்லேயே கதை இருக்கு. கதை இருக்கா? அதுக்கு மேலே சொன்னால் கதை தெரிஞ்சிடும். அப்படியா? ஓகே. அது சொல்ல முடியாத சுச்சுவேஷன். நீங்க டைரக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஓகே. நான் ஏதாவது சொல்லிட்டு கதையை சொல்லிட்டேன்னா என்ன ட்ரீம் கேர்ள் அதுதான் கதையோட ஒன்லைனே. ஓகே, அதான் ஒன்லைனேவா? ஓகே. ஸோ இதுக்கு மேலே சொன்னால் கதை தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. இந்த விஜய் சார் வந்து ரம்பா மேம் நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கும் அப்படியே சொல்லலாம். படம் பார்த்துக்கப்பா அப்படின்னு. ஓகே. பாடல்கள் எல்லாமே நான் வீடியோ பார்க்கும்போது நிறையா கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாலு மகேந்திராவுடைய நிறையா ஃப்ரேம்ஸ் எங்களால் இங்கே பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு. ஸோ அது வந்து வாண்டடாக அவருடைய ஸ்டைல். ஏன்னா வந்து எம்ஆர் பாரதி சார் ஆரம்பத்துலேருந்து அவர் கூட இருந்ததா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டாரா? இல்லை, ஆக்சுவலாக அப்படிலாம் கேட்கல. அதான் எப்படின்னா அந்த இடம், அந்த லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சிருந்தது. எனக்கு அந்த மாதிரி ஸ்டைலில் ஷூட் பண்ணாதான் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த மாதிரி லைட்ஸு, அந்த மாதிரி கிளைமேட்ஸ், கொஞ்சம் விண்டேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடம் பார்த்து சூஸ் பண்ணி ஷூட் பண்ணோம். ஓகே. ப்ரெசென்ட்ல இருக்க பில்டிங்ஸ், ரோட்ஸ், ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அவ்வளோக்கு இருக்காது படத்துல. பார்த்தீங்கன்னா பழைய நீங்க சொன்ன மாதிரி பாலு மகேந்திரா சாரோட ஃப்ரேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருக்கும். டீ எஸ்டேட்ஸ்குள்ள ஒரு பழைய வீடுங்க, சின்ன சின்ன வீடு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷர்ஸ் பங்களோஸ் நிறைய இருக்கும். அதுல வந்து ஹீரோயின் வீடு எல்லாம் அங்கே பண்ணும்போது அந்த எப்படி சொல்றது, அந்த விண்டேஜஸ், ஆன்டிக்ஸ், அந்த பழைய வுட்ஸ், டோர்ல இருந்து விண்டோஸ்ல இருந்து லைட்ஸ் வரும். ஓகே. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம். இட் வாசன்ட் பிளான்ட் ஆக்சுவலி. ஸோ அங்கே போனோன்னே ஃபர்ஸ்ட் 2-3 ஷாட் எடுக்கும்போதே சார் என் மேலே ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு எனக்கு. நீ ஏன்னா எதுவுமே கேட்கல. ஏன்னா மூமெண்ட்ஸ் பண்ணலாமான்னு கேட்கும்போது தான் வேணான்னு சொல்லுவாரு. ஏன்னா ஒரு வைட் ஷாட் எடுத்துட்டா அது நீ ஒரு மூமெண்ட் வச்சு ட்ராலியோ ஏதாவது கிம்பிளோ வச்சு மூமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரேமையே கொல்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே மூமெண்ட்ஸ் இது 1 or 2 ஷாட்ஸ்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால இதுதான் அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம். மற்றபடி ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. ஓகே. ஸோ இது எப்படின்னா எல்லாமே ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் போய் பண்ணுவேன். ஓகே. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் சார் பண்ணிருக்கீங்க? நீங்க தாழ் திரவா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓகே. வாணி போஜன், ஆதவ் கண்ணதாசன், சுப்பு பஞ்சு சார், சுரேஷ் மேனன் சார், பரணி டைரக்டர். அது ரிலீஸ்க்காக வெயிட்டிங். ஒரு 2 days பேட்ச் ஒர்க் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு டிஓபியா இப்போ நீங்கள் படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருடங்களா ஒரு டிஓபியோட கனவு உங்களுக்கு இருந்தது? சின்ன வயசுல இருந்து இருந்தது. சின்ன வயசுல இருந்தது. ஆமா. எப்படின்னா
அப்பெல்லாம் ரோஜா படம் ரிலீஸ் ஆகுது. அப்பெல்லாம் எனக்கு யார் கேமராமேன் யார் டைரக்டர்லாம் ஒன்றும் தெரியாது. மியூசிக் மட்டும் தான் மைண்ட்ல நின்றுச்சு. ஸோ அந்த மியூசிக்கும் அந்த விஷுவலும் ஒளி மொழியில போடுவாங்க. ஸோ அதுல பார்க்கும்போது அப்படியே தான் இன்ஸ்பயர் ஆனா பார்த்தா, ஏன்னா நான் போற இடங்கள் எல்லாம் நான் என் சொந்த ஊர் ஊட்டி, குன்னூர்ல இருக்கேன். ஸோ அங்க போற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது அட்மையர் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கலர்ஸ், ஃப்ளவர்ஸ், மவுண்டன்ஸ், பில்டிங்ஸ், ரோட்ஸ், அந்த அப்படியே கேலண்டர்ஸ் எல்லாம் பார்த்தா எங்க எடுத்தாங்கன்னு கேட்பேன் பிரதர்ஸ் கிட்ட. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம ஊர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க போய் பார்ப்பேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண அங்கேயே சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேல ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ இப்போ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரைட்டர் அவங்க இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் அதிகமாக ரைட்டரே டேரக்டர் ரைட்டர் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குற படங்களில் யார் வந்து பெஸ்ட் ரைட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமாவில்? இப்போ சொல்றீங்களா? இப்போ கரண்ட்ல கேட்குறேன். ரைட்டர்னா எல்லாமே 4 படத்துக்கு மேல தாங்க மாட்டேன்றாங்கல்ல. ஓகே. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப எஸ்பி முத்துராமன் சார் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் பாத்தீங்கன்னா அவர் ரைட்டரும் தனியா ஒரு டீமே இருந்தது. டைரக்ஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு அது ஏதோ ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு, ரிட்டன் அண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு ஒரு மாதிரி சுயநலமா இருக்கும். ஆமா, இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா சமீப ஒரு 20 வருஷம் 15 வருஷமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 6 படம் ஹிட் கொடுத்த டைரக்டர் நீங்க பார்க்க முடியாது. டவுன்ஃபால் இருக்கும். 4வது படத்துல வந்து ஏன்னா அந்த சரக்கு அங்க முடிஞ்சிடும். அது ஓகே. இப்ப இது முன்ன மாதிரி இல்ல. சினிமா வந்து அப்பெல்லாம் இங்கிலீஷ் படம் எடுத்தா அது தெரிஞ்சவங்க மட்டும்தான் போய் பார்ப்பான், தேடி பிடிச்சி பார்ப்பான். இன்னைக்கு போன்ல எல்லா இங்கிலீஷ் படமும் பார்த்துடுறாங்க. நீங்க எங்க இருந்து அடிச்சாலும் எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லிடலாம். அது ரைட்டருக்கு இன்னைக்கு ஒன்றும் பெருசா இது கிடையாது. இவங்க போட்டுக்கிறாங்க, ஆனா 5 படத்துக்கு மேல அந்த மசாலா இல்ல. அப்ப என்ன பண்ண அடுத்தது அப்டேட் பண்ணிட்டு வேற ஒரு ரைட்டர் வச்சு கூப்பிட்டு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வேணும் இல்லையா நம்மளுக்கு. நானுமே ஒரு 10 வருஷம் கழிச்சு பாஸா கூட போயிடலாம். அப்ப என்ன பண்ணாங்க, அடுத்த அப்டேட்டுக்கு இன்னொருத்தர் ரெடியா வச்சிருக்கணும். அதான் இன்னைக்கு அந்த மாதிரி நான் ரசிச்சு, நான் வந்து பாக்கியராஜ் சார் ரொம்ப ரசிச்சிருக்கேன், மணிவண்ணன் சார் ரொம்ப ரசிச்சிருக்கேன். 50 படம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வித்தியாசமான ஒரு கான்செப்ட் பண்ணிருக்காங்க. பாக்கியராஜ் சார் வந்து என்ன இப்பெல்லாம் ஒருத்தன் ஸ்கிரீன் பிளே பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 4 படத்தை தொடர்ந்து என்னால ரசிச்சு ஒரு இயக்குனர் அப்படியே ஃபாலோ பண்ண முடியல என்னால. அதனால இன்னைக்கு அப்படியே சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பிடிச்ச டைரக்டர்னா லோகேஷ் கனகராஜ், வெற்றிமாறன் சார், இவங்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆரம்ப காலங்களில் இப்போ எஸ்பி முத்துராமன் சார் சொன்னீங்க அந்த மாதிரி ரைட்டிங்கில் ரொம்ப ஷார்ப்பான ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஷார்ப்பான ஒரு கிரியேட்டர்னா யாரு? மணிவண்ணன் சார். பேப்பரே எடுத்துட்டு போக மாட்டோம், ஸ்பாட்ல சொல்லுவாங்க. ஆர் சுந்தரன் சார் அந்த மாதிரி தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இருந்ததுன்னா மகேந்திரன் சார், டைரக்டர் முள்ளுமலரும். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஆனா அதுவுமே எனக்கு ஒரு அந்த 4 படங்கள் மட்டும்தான் அவர் எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல எனக்கு பெருசா பொதுவா இல்லைன்னு ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. மகேந்திரன் சார் சொன்னனால கேட்குறேன். ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, மகேந்திரன் சார் டைரக்டரே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இவர் சொல்லியிருந்தாரு. ஆமா, ராஜ்குமார் சார் சொல்லியிருந்தாரு. இல்ல அப்படி இல்ல, நீங்க இது வரைக்கும் ரஜினி சார் கூட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முள்ளு மலரும் சொன்னது மைல் ஸ்டோன். ஆமா, நீங்க அந்த இடத்துல நீங்க கமல்ஹாசன் சார் ரிப்ளேஸ் பண்ணா கூட அது காளி கேரக்டர் வந்து ரஜினியால மட்டும்தான் முடியாது, சூப்பர் ஸ்டாரால மட்டும்தான் முடியாது. அது ஏதோ சொல்லுவாங்க. அவரு எத்தனை படம் இட்டு கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியலையே. அது ஏதாச்சும் 2-3 படம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா மகேந்திரன் வந்து லெஜெண்ட் தான். 4 படத்துக்கு மேல அது என்னவோ அவர் டைம் போயிடுச்சு. ஸோ சார், ஒரு டிஓபியா உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, ஸோ இவங்களோட ஃப்ரேம் பார்த்தாலே அடடா அப்படின்னு இருக்கும்ல, ரசிச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி யாரோட ஃப்ரேம் ரசிப்பீங்க தமிழ்ல? தமிழ் இப்போ அப்படி பார்க்க போனா பிசி சார். ஓகே. அவரும் பிசி சார் வந்து எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா அவரே அந்த ஆடியோ லான்ச்ல சொன்னாரு, இது வரைக்கும் எந்த ஆடியோ லான்ச்சுக்கு இது வரைக்கும் அவர் போனதே இல்லைன்னு. ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு நம்ம பாரதி சார். ஏன்னா அவங்க மீரா படத்துக்கு சார் தான் டயலாக்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்தது பெரிய விஷயம். பிசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃப்ரேமிங், லைட்டிங் சென்ஸ் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவிவர்மன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காற்று வெளியிலே ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ரொம்ப அருமையான 2 மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். மணி சார் 3 மாஸ்டர்ஸ், சாரி, ரஹ்மான் சார். அது அப்புறம் இந்த ஃப்ரேமிங் அதுவும் ஊட்டியில நிறைய எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன். அப்புறம் விஜய் கார்த்திகேயன் சார், ஓகே, மை ஃபேவரட். ஸோ 3 அவங்க படம் நான் போட்டு பார்ப்பேன். ஸோ ட்ரீம் கேர்ள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வச்ச ஃப்ரேமில் ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் அப்படின்னா எந்த ஃப்ரேம் சொல்லலாம்? நீங்கள் எல்லாமே பிடிக்கும் ஆயினும்,
பட் அதில் வந்து இதுக்கு வந்து ரொம்ப வேலையாக இருந்துச்சு. பட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு ஃப்ரேம்காய் உள்ள மெனக்கடலாம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி. அது சொல்லணும்னா லவ் டேல்னு ஒரு இடம் இருக்கு ஊட்டியில். ஓகே, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. ரயில்வே ஸ்டேஷன். இந்த கதையில பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ராக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிரிட்ஜ்ல வந்து 2 பேரும் ஹீரோயின் போய் நின்று அடிக்கடி மீட் பண்ற இடம், பேசுற இடம். அங்கதான் கிளைமேக்ஸே உருவாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்னிங் டஸ்க் அண்ட் டான் சொல்லுவோம் இல்லையா, அது அந்த இடத்துக்கு போனாலே அது ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி. அந்த கோல்டன் ஹார்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே ஊட்டியில கிடையாது. ஊட்டியோட கிளைமேட் கிளவுட்ஸ் நீங்க நம்பவே முடியாது. அந்த கிளவுட்ஸ் நிக்க வச்சு ஒரு 2 டேக் எடுத்தா அந்த கிளவுட்ஸ் வில் பாஸ். வி ஷுட் வெயிட் ஃபார் தி கிளவுட்ஸ் டு கம் அண்ட் கவர் அகைன் தி லைட்ஸ். அப்போ பார்க்க போனீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு ஷாட் எடுத்தோம் ஆக்சுவலா. மார்னிங் அந்த டியூஸும் இந்த ஸ்மோக்கும் வந்து அந்த ட்ரீஸோட லீக்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுல அந்த ஸ்மோக்கோட அந்த ரேஸ் மாதிரி ஒண்ணு கிடைக்கும். அது ட்ரெய்லர்ல இருக்கும், சாங்லயும் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை, ஏன்னா அந்த வழியா நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஓகே, அப்போ பார்க்கும்போது எப்பதான் இந்த இடத்துல ஷூட் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னு பார்த்தா காட்ஸ் கிரேஸ் அங்க போய் நின்னாலே கரெக்டா அந்த லைட் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ நிறைய சீன்ஸ் அங்கே எடுக்கணும்னு பிளான் பண்ணோம். பட் ஆனா நிறைய இடத்துல வந்திருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தவங்களுக்கு வேணா அப்போ நம்ம வெயிட் பண்ணாம அந்த ஷாட் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கலாம். ஆனா நீங்க வந்து பல வருஷமா வெயிட் பண்ணியிருக்கிறீங்க போகும்போது வரும்போது, அது உண்மையில. ஸோ அதனாலதான் அது வந்து உங்களுக்கு வந்து இத்தனை நாள் வெயிட் பண்றியாப்பா, நான் ஃப்ரேமா கொடுத்துறேன்னு சொல்லி உங்களுக்கு நடந்திருக்கு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து நம்ம எங்க அத்தை வீடு அங்க இருக்கிறதுனால ஸோ அந்த வழியா போவோம் வருவோம். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஷூட் பண்ணுவோம் நினைச்சு கூட பார்க்கல. அந்த லைட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நேச்சுரல் லைட்ஸ் தான் இந்த படத்துல. ஊட்டி சீக்வன்ஸ்ல 1 நாள் மட்டும்தான் இன்டீரியர்ல ஷூட் பண்ணும்போது லைட்ஸ் யூஸ் பண்ணோம். இது எல்லாமே வந்து அவைலபிள் லைட்ஸ், ஆம்பியன்ஸ் அண்ட் 2 டியூப் லைட் தான், ஆஸ்ட்ரா டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு டைரக்டர் வந்து ஃப்ரேமிங், ஏன்னா என்னதான் சினிமோட்டோகிராஃபர் வந்து இந்த ஷாட் வைக்கலாம் அதெல்லாம் சொல்லியிருந்தாலும் டைரக்டர் தான் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க பாக்குற படங்கள்ல இந்த டைரக்டர் வந்து ஃப்ரேமிங் சென்ஸா, ஃப்ரேமிங் வந்து ரொம்ப பார்த்து பண்றாங்க அப்படின்னு எந்த டைரக்டர் சொல்லுவீங்க? இப்ப மாஸ்டர் தான் மணிரத்னம் சார். ஓகே, அது யாரை சின்ன குழந்தை யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அது கண்டிப்பா. எஸ், இஸ் a மாஸ்டர். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் விட்டுறாங்க சினிமாட்டோகிராஃபர்ஸ் கிட்ட. நல்லா இல்ல ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு அப்படியே இப்படி கேட்டு நிறைய ப்ராப்ளம் வெளியே வந்திருக்காங்க நிறைய பேர். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரு தான் அவரோட மூட் புரிஞ்சு ஒர்க் பண்றாரு. அதுக்கு தானே அவங்களுக்கு ஏற்ற சினிமாட்டோகிராஃபர்ஸ் தானே சூஸ் பண்றாங்க. கரெக்ட். ஸோ அதனால அப்படி விட்டுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ட்ரீம் கேர்ள் படம் ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக உங்களுக்கு அமையணும். ஒரு ரைட்டராகவும் ஒரு டிஓபியாகவும் உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து அடுத்து கிடைக்கணும்னு மனதார கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. பிடிக்கும் பச்சைய பாஸ் ரொம்ப பிடிக்கும். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. Ashwin's Sweets and Snacks.